ஒரு மாத கால அவகாசம் கொடுங்கள், ஒப்பந்த ஊழியர்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார் என்ற பட்டியல் எடுக்க சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை சென்னையிலே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக தெர்மலில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பானது. மின்னூழியர் மத்திய அமைப்பின் யூடியூப் சேனல் மின்கதிர் சேனலில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே நமது நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் தமது சங்கத்துக்காக இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் நமது வீடியோவை, நமது சேனலை தொடர்ந்து பார்க்க வேண்டும், அனைவருக்கும் பகிர வேண்டும், குறிப்பாக உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வீடியோ ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பானது. புதிதாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை ஒட்டி விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சி அமைந்திருக்கிறது. சென்ற மாதம் 17ஆம் தேதி, ஜூன் மாதம் 17ஆம் தேதி மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம். ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பேசியிருக்கிறோம். அவர் ஒரு மாத கால அவகாசம் கொடுங்கள், ஒப்பந்த ஊழியர்கள் எவ்வளவு பேர் வேலை செய்கிறார் என்ற பட்டியல் எடுக்க சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பதற்கான நீண்ட நெடிய கடிதத்தை கொடுத்து பேசியிருக்கிறோம். ஆக இப்பொழுது மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் எல்லா காலத்திலும் மின்னூழியர் மத்திய அமைப்பு சிஇடி சங்கத்தின் தலைமையில் தான் போராடி இருக்கிறார். அது காலித் கமிட்டியாக இருந்தாலும் சரி, 1998 தெர்மல் நிலைய போராட்டமாக இருந்தால் உள்ளே வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 21,600 மஸ்தூர் பணியாளர்களாக வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் மின்னூழியர் மத்திய அமைப்பு சிஇடி சங்கம் தான் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து நீதிமன்ற போராட்டம், களப்போராட்டம், உச்சநீதிமன்றம் வரை சென்று கூட நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம். தற்போது கூட ஒப்பந்த ஊழியர்களுக்கு இபிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜெயித்து அந்த பணத்தை ஒப்பந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை பெற்று அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். ஆக இப்பொழுது ஒப்பந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் செய்வதற்கான ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மின்சார வாரியத்தில் 22/2/2018 ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பாக ஒரு அமைப்பல்ல 2 பல அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகிறது. கடந்த 2 மாதங்களாக மின்னூழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளராக என்னிடம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள் ஊதிய ஒரு பேச்சுவார்த்தையை பேசிய அந்த வீடியோவை பார்த்து அதற்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களில் நேரில் சென்ற பொழுது கூட அந்த ஒப்பந்தக்காரர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், நீங்கள் போராட்டத்தை முடுங்கள், உங்கள் தலைமையில் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு ஃபோன் காலில் நேரில் வராங்க. இப்போது உடனடியாக ஒரு போராட்டத்தை துவங்குவது புதிய ஆட்சி அமைஞ்சிடும், உடனே ஒரு போராட்டத்தை துவங்க என்பது பொருத்தமாக இருக்காது என்பதனால்தான் புதிய அரசுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாம் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பான போராட்டத்தை உடனே அறிவிக்கவில்லை. ஆனால் சென்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் நாம் முடிவெடுத்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை சென்னையிலே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். குறைந்தபட்சம் 10,000 ஒப்பந்த ஊழியர்களை திரட்டுவது என்று முடிவு செய்திருக்கும். அப்போ ஏற்கனவே தமிழகம் முழுவதும் நமக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போராட்டம் நடத்துங்க, உங்கள் போராட்டத்தில் உங்கள் தலைமையில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று பலர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரை வழக்கு ஜெயிச்சுட்டு பணி நிரந்தரம் கிடைக்காதவர்கள், உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு ஜெயிச்சு பணி நிரந்தரம் கிடைக்காதவர்கள், எண்ணற்றவர்கள் சேலத்தில் இருக்காங்க, ஈரோட்டில் இருக்காங்க, கோயம்புத்தூர் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையை நமக்காக இருக்கிறது. ஆக இந்த வீடியோவை பார்க்கின்ற நமது தோழர்கள், மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள், ஒப்பந்த ஊழியர்களுக்கு குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் நேரில் கண்டு பேசி ஒருங்கிணைத்து அவர்களை மாநில மையத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திட வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் வலிமை வாய்ந்த போராட்டமாக நம்ம நடத்திருக்கிறோம். ஒப்பந்த ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட தெர்மல் நிலையத்தில் 98க்கு பிறகு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக தெர்மலில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் கூட 2005 2010 வரையும் ஒரு 21,600 கோர்ட்டு கேஸில் 25,000 பேர் உள்ள வந்தாங்க. ஆனால் தெர்மலில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களுக்கு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சம்பளம் பேங்க்கில் போடுறாங்க, தொடர்ச்சியாக வேலை செய்கிறாங்க, ஒப்பந்தக்காரர்கள் மாறுறாங்க, ஆனால் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க என்ற ஆவணங்கள் இருந்து கூட அவர்களை பணி நிரந்தரம் செய்வதிலே மிகப்பெரிய தடைக்கற்கள் இருந்திருக்கு கடந்த காலத்தில். ஆனால் அதையெல்லாம் போக்குவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்கிறது
என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆக மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணிபுரியக்கூடிய தெருமல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள், அதே போன்று டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் பகுதிகளில் பணிபுரிய ஒப்பந்த ஊழியர்கள், அதாவது ஹைட்ரோ அது போன்ற பகுதியில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள், டிஸ்ட்ரிபியூஷனில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள், நீதிமன்ற வழக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக இருக்கக்கூடிய அனைவரையும் நாம் சிஇடி சங்கத்தின் தலைமையின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டியிருக்கிறது. நமது தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாகத்தான் கடந்த காலங்களில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம். அந்த சாதனையை தொடர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் சிஇடி சங்கத்தின் சார்ந்து அவர்கள் வர வேண்டும். வருவதற்கான நடவடிக்கைகளை அவரிடம் நாம் பேச வேண்டும், அணுக வேண்டும். பொதுச் செயலாளராகிய நான் ஒரு பொதுவாகவே அப்பீல் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எண்ணற்ற ஒப்பந்த ஊழியர்கள், ஒப்பந்தக்காரர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் குழு, சின்ன சின்ன குழுக்கள் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் அனைவரும் மின்னூழியர் மத்தியப்பு சிஇடி சங்கத்தை நாடி வாருங்கள். நாம் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம். அது பணி அடையாளம் காண்பதற்காக, அடையாளம் கண்டு அது அடுத்த கட்ட பணி நிரந்தரத்திற்கான விஷயமாக நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக, இன்னைக்கு ஜூலை 1 வீடியோ பேசுகிற அனைவர் 2 நாளில் வரும் வச்சுங்களேன். ஜூலை 1 2026 70 ஆண்டுகள் மின்சார வாரியம் பொதுத்துறையாக கடந்திருக்கிறது. இந்த 70 ஆண்டுகளில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 1960களிலிருந்து 70களிலிருந்து தொடர்ந்து ஒரு 60,000-70,000 ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்த வரலாறு மின்சார வாரிய வரலாறு. அதில் ஒரு முக்கிய பங்கு பாத்திரத்தை வகித்திருக்கிறது மின்னூழியர் மத்தியமைப்பு சிஇடி சங்கம். நீதிமன்ற போராட்டம், கள போராட்டம், எண்ணற்ற போராட்டங்களை செய்திருக்கிறது. 2015, 2016, 2017 ஆகிய 3 ஆண்டுகளில் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் வாரியத்தின் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் முன்பக்க கேட்டையும் பின்பக்க கேட்டையும் லாக் பண்ணி இரவு 9 மணி வரையில் நடந்த போராட்ட வரலாறு, அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஏடிபிகே காலத்தில் நடந்தது. அப்படிப்பட்ட போராட்டத்தை போன்ற ஒரு வலிமை வாய்ந்த போராட்டத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். அது செய்வதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, காலங்கள் கடந்து போயிருக்கிறது. அதனால் வயது மூப்பு ஆகியிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. மின்சார வாரியத்தையே நம்பி வந்த ஒப்பந்த ஊழியர்களுடைய வாழ்நிலை என்பது மிக மோசமாக இருக்கிறது. அதிகாரிகள் அவர்களை தவறாக பயன்படுத்தி வேலை வாங்கி மின் விபத்தில் அடிபட்டு உயிரிழந்த குடும்பங்கள், நடுரோட்டுக்கு வந்த குடும்பங்கள் நூற்றுக்கணக்கான குடும்பங்களாக இருக்கிறது. கைகால் உறுப்புகள் இழந்து மிக கொடூரமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் குடும்பங்கள், அந்த ஒப்பந்த ஊழியர்கள் மிக மோசமான நிலையில் மனம் வருந்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை இருந்திருக்கிறது. இதெல்லாம் சிஇடி சங்கம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ள கிடைக்கையை, அவர்களுடைய கவலையை, அவர்களுடைய வேதனையை சிஇடி சங்கம் அறிந்திருக்கிறது, புரிந்திருக்கிறது. அதனால்தான் யார் நம்மை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், தூற்றினாலும் போற்றினாலும் மின்னூழியர் மத்தியமைப்பு என்ற சங்கம் தொடர்ச்சியாக ஒப்பந்த ஊழியர்களுக்காக போராடும், அனைத்து தொழிலாளிகளுக்காகவும் போராடும், ஐடிக்காக போராடும், கேங்மென்களுக்காக போராடும், அதிகாரிகள் டிஏ என்று சொல்லக்கூடிய, ஏஓ என்று சொல்லக்கூடிய, ஏஓ என்று சொல்லக்கூடிய கணக்கு பிரிவு வேலை அனைவருக்காகவும் சிஇடி சங்கம் போராடும். அதில் குறிப்பாக களப்பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒப்பந்த உட்பட அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக தொடர்ந்து போராடுகின்ற உன்னதமான அமைப்பு சிஇடி அமைப்பு என்று அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் ஆகஸ்ட் மாதத்தில் பிரம்மாண்டமான போராட்டத்தை மின்னூழியர் மத்திய அமைப்பு சிஇடி சங்கம் சென்னையிலே தலைமையகத்திலே நடத்தி இருக்கிறது. இதில் கூடுதலாக 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, தபாக தனது தேர்தல் அறிக்கையில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்கள், அவுட் சோர்சிங் ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டு படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு கூடுதலான அம்சம், பாசிட்டிவான அம்சம். இன்னொன்று, 1 மாதத்திற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு, ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியரோ அவுட் சோர்சிங் ஊழியரோ எந்த ஊழியராக இருந்தாலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தால் அவர் அந்த நிறுவனத்தில் பணி நிரந்தரம் கோரும் உரிமை படைத்தவர் என்ற உன்னதமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த 2 அம்சங்களை வைத்து அகில இந்திய அளவில் கொடுத்த கால் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என்பது, மாநில சீட்டு கொடுத்திருக்கக்கூடிய கால், மின்னூழியர் மத்தியமைப்புடைய மாநில நிர்வாக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, இவையெல்லாம் சேர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை அதிர ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை மின்னூழியர் மத்தியமைப்பு சிஇடி சங்கம் செய்ய இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக
ஒப்பந்த ஊழியர்களுக்கு, ஒப்பந்தக்காரர்களுக்கு, ஒப்பந்த ஊழியர் குழு தலைவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் செயலாளரோடு கலந்து ஆலோசனை செய்து அவர்களோடு மாநில மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர், மின்னூழியர் மத்தியமைப்பு சீட்டு சங்கத்திற்காக. நன்றி, வணக்கம்.